நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. விருதாச்சலம் அருகே கம்மாபுரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிநாள் வெள்ளி விழா பொதுக்கூட்டம் தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கம்மாபுரம் கிராமத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் 25ஆம் ஆண்டு கொடிநாள் வெற்றி விழா பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்ட செயலாளர் விஜய உமாநாத், வடக்கு மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து, பொறியாளர் அனி ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையில் ராசவன்னியன், பாலச்சந்தர், இளவரசன், தெய்வா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கொடிநாள் கூட்டத்தில் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் வீரமணி வரவேற்புரையாற்றிய இந்த கூட்டத்தில் மாவட்ட அமைத்தலைவர் பாலு, மாவட்ட பொருளாளர் தென்னவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்திய கொடியானது மிக சிறப்பு வாய்ந்த கொடியாகும். அதனை பிரேமலதா விஜயகாந்த் கட்டி காத்து வருகிறார் எனவும், வருகிற 2026 தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் எனவும் அனைவரும் உரையாற்றினர். அதன் பின்பு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள், வேட்டிகள், தையல் மிஷின், இட்லி பானை ஆகியவை நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது. இந்த கொடிநாள் கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து அணிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்திகள் முருகானந்தம்.